எல்லாருக்கும் வாழ்க்கை வந்து ரொம்ப அழகா ரம்யமா பட்டாம்பூச்சி மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும்னு தான் ஆசை இருக்கும். ஆனா விதிவசத்தால சில நேரங்கள்ல நம்ம நெருப்பு பந்தால தான் சூழப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு நெருப்பு பந்து என்னோட வாழ்க்கையிலேயே வந்து அடிச்சிச்சு. அது என்னன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என் வீடியோவை பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரெல்லாம் முருக பக்தரா இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பா லைக் கொடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து எப்போ முருக பக்தியா ஆனேன் அப்படின்னா, ஒரு நாள் வந்து மகாசக்தி மாரியம்மன் அப்படிங்கிற கோவிலுக்கு நான் அடிக்கடி போவேன். அங்கே போகும்போது குழந்தை வரம் வேண்டி இருக்கீங்களே, அதனால நீங்கள் சஷ்டி விரதம் இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரியம்மா எனக்கு சொன்னாங்க. அந்த கோவிலில் வச்சு தான் எனக்கு சஷ்டி விரதம்னா என்னன்னே தெரியும். அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து நானும் அப்படி தான் விரதம் இருந்தேன், அதனால எனக்கு நடந்துச்சு, நீங்களும் இருங்கன்னு சொன்னாங்க. நான் யார் என்ன சொன்னாலும் அப்போ கேட்குற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க சொல்கிறத அலட்சியப்படுத்தக்கூடாது. அதுவும் கோவில் வாசலில் சொல்கிறாங்கன்னா தெய்வம் வந்து நேரில் வந்து சொல்லாது, இது மாதிரி யார் மூலமாக தான் சொல்லுங்கிற நம்பிக்கையில் நானும் வந்து அந்த சஷ்டி விரதத்தை வந்து நானும் என் கணவரும் சேர்ந்து வந்து அந்த பூஜையை வந்து செய்ய ஆரம்பித்தோம். சஷ்டி விரதங்கிறது கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து செஞ்சோம்னா அதற்கான பலன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். என் கணவரும் அதுக்கு ஒத்துழைப்பு தந்து அவரும் வந்து நானும் சேர்ந்து அந்த 6 நாளுமே வந்து விரதம் இருந்து சூரசம்ஹாரம் அன்னைக்கு சம்ஹாரத்தை பார்த்துட்டு விரதத்தை முடிச்சு நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருந்தோம். இப்பவும் வந்து என் பையனுக்கு 8 வயசு ஆகுது. இன்னமுமே அந்த முருகனுக்கு நன்றி சொல்லும் விதமா நாங்க வந்து அந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கோம். குழந்தை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நாங்க விடலை. நான் எந்த வேண்டுதலா இருந்தாலும் எந்த கடவுளை நான் வந்து என் குழந்தைக்காக கும்பிட ஆரம்பிச்சனோ அந்த கடவுளை இன்ன வரைக்கும் அதே மாதிரி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் சில வீடியோக்கள்ல வந்து நான் இந்த மாதிரி பூஜை பண்ணேன்னு காட்டுறதெல்லாம் இதெல்லாம் நான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டிட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்ப எடுத்த சமீபத்தில் எடுத்த வீடியோ பூஜைகள் எல்லாமே நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இதுல எந்தவித மாற்றமும் இருக்காது. என்னால வந்து பூஜை விஷயங்களை உடனே உடனே செய்ய முடியும். ஏன்னா அது அலங்காரம் பண்றதா இருக்கட்டும், அவங்களுக்கு அபிஷேகம் பண்றதா இருக்கட்டும், பூஜை வேலைகள்னா எனக்கு ரொம்ப ஈடுபாடு ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் என் மகன் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் பண்ண பூஜைகள் தான். அதுக்காக நான் எவ்வளவோ அழுதுருக்கேன், ஏங்கியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். இப்ப நான் சொல்ல வந்தது குழந்தை வரத்துக்காக இல்லை. முருகனை வந்து நான் வந்து ரொம்ப வந்து நம்பி வேண்டி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆனா முருகன் வந்து எப்பவுமே ஒரு சோதனையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை சாதனையை ஆக்குவாரு. என் வாழ்க்கையிலையும் நான் வேலையே வேணாம், எனக்கு வந்து எந்த வேலையும் வேணாம், நான் வேலைக்கு போக விருப்பம் இல்லைன்னு தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இஷ்ட தெய்வமான புத்துக்கோவிலில் அங்கேயும் உத்தரவு கிடைச்சிது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயும் நான் வந்து சீட்டு குலுக்கி அப்பப்போ போடுவேன். எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கிற சமயத்தில் அப்போ நான் எடுக்கும் போதும் எனக்கு வந்து வேலை கிடைக்குங்கிற மாதிரி தான் வந்துச்சு. சரி, ஆண்டவனே வந்து நமக்கு இந்த மாதிரி செய்யுன்னு சொல்லும்போது அதை நம்ம மறுத்து பேசக்கூடாதுங்கிறதுக்காக, அது மட்டும் இல்லாமல் குடும்ப சூழ்நிலை நம்ம அடுத்த லெவலுக்கு முன்னேறணும் அப்படிங்கிற கனவோட தான் என் கணவரோட விருப்பத்துக்கும் ஆசைக்கும் இணங்க நானும் வந்து இந்த படித்த படிப்புக்கும் வீணாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேலைக்கு போக நானும் வந்து தயாராகினேன் மனசளவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட வேலை வந்து போயிட்டு இருந்துச்சு. நான் வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் கான்ட்ராக்ட் வேலை 4 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு முருகனோட திருக்கல்யாணம், அதாவது 6 நாள் முடிஞ்சு சூரசம்ஹாரம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருக்கல்யாணம் வந்து பண்ணுவாங்க. அந்த திருக்கல்யாணத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாப்பிடுவோம். எனக்கு வேலை அன்னைக்கு இருந்தது. அன்னைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா காலையில் பர்மிஷன் போட்டுட்டு நான் வந்து முருகனுக்கு வந்து எதார்ச்சியாக அந்த கோயிலுக்கு நான் போனேன். தம்பியை ஸ்கூலில் விட்டுட்டு அங்கே போகும்போது அவங்க முருகனுக்கு திருக்கல்யாணத்துக்கு சீர் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. முருகன் ஏதோ ஒரு வழியில் நமக்கு ஒரு புண்ணியத்தை சேர்க்குறாரு, அவருக்காக நம்ம வந்து அவர் கல்யாணத்துக்கு சீர் எடுத்துட்டு போற வாய்ப்பு நமக்கு கிடைச்சதேன்னு சொல்லி ரொம்ப வந்து மனசு உருக வேண்டி அன்னைக்கு ஃபுல்லா அங்க ஆஃப் டே இருந்து திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு முருகனை வேண்டி அவருக்கு ஆரத்தி எடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, பாட்டு பாடினாங்க, பாலும் பழம் கொடுத்தாங்க. இது எல்லாமே மனசார கண்குளிர பார்த்து அன்னைக்கு ஃபுல்லா நான் சந்தோஷமா இருந்தேன். அன்னைக்கு வந்து அக்டோபர் 30, 2022. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. பிரசாதம்லாம் வாங்கிட்டு வந்து ரொம்ப வந்து சந்தோஷமா சாப்பிட்டு எல்லாமே பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் ஒரு 6 மணி 7 மணி போல் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. உங்களை வந்து வேலையிலேருந்து தூக்கிட்டோம், டெர்மினேஷன் ஆர்டர் அப்படின்னு சொல்லி வந்துச்சு, மெயில் வந்துச்சு.
இது எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் வேலை பார்த்த எல்லா மாவட்டத்தில் இருக்க என்னோட போஸ்டிங்கில் இருந்த அத்தனை பேருக்குமே வந்துச்சு. அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய வந்து இடியாக வந்து இறங்குச்சு. ஏன்னா வந்து இதில் 35 வயசு தாண்டின ஆண்களும் இருந்தாங்க, பெண்களும் வந்தாங்க, குடும்பத் தலைவிகளும் இருந்தாங்க, சின்ன பிள்ளைங்களும் வேலை பார்த்தாங்க, காலேஜ் முடிச்சுட்டு. இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் அந்த வேலையை நம்பி சில பேர் நிறைய பிளான்லாம் வச்சுருந்து நிறைய பண்ணிட்டு இருந்தோம். நான் வீடு கட்டின பிளானே வந்து என் வேலையை வச்சிருந்தோம். அதுவும் ஒரு காரணம்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே வீடியோவில். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். என் வீடு கட்டுற கனவுக்கு எனக்கு என் கணவருக்கு உறுதுணையாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த வேலையை வந்து நான் தொடர்ந்து பிடிக்காத வேலையாக சேர்ந்தாலுமே பிடிச்சிக்கிட்டு தான் நானே மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை வந்து நான் செய்ய ஆரம்பித்தேன். நான் படித்தது சோஷியல் ஒர்க்கு, அதனால வந்து நான் வந்து அந்த சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாகவும் அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாகவும் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என் படித்த படிப்பை தாண்டி நான் வேலை பார்த்ததே இல்லை. நான் வந்து காலேஜ் முடிச்சு 12 நாள்லேயே எனக்கு வேலை கிடச்சிருச்சு. சென்னையில் ஒர்க் பண்ணேன் 1 இயராக. அதுக்கப்புறம் வந்து திருச்சியில் 1 இயர் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து கல்யாணம், அந்த குழந்தைக்காக ஒரு 3 வருஷம் கேப் விழுந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலை கிடச்சி 4 வருஷம் கண்டினியூஸாக எங்கள் டெடிக்கேஷனோட நான் ஒர்க் பண்ணேன். நைட்டும் பகலும் பார்க்காம நான் வேலை பார்த்துருக்கேன். எப்போ ரிப்போர்ட் கேட்டாலுமே கொடுப்பேன். அவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ண எங்களுக்கு அந்த 450 பேர் 400 பேர் வாழ்க்கையில் ஒரு இடியாக இறங்குச்சு. அதனால வந்து ரொம்ப மனசு வெக்ஸ் ஆகி போச்சு. அதுவும் முருகனை வந்து அன்னைக்கு கும்பிட்டு வந்து அன்னைக்கு ஈவினிங்கே இப்படி ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன சொல்றதுனே தெரியல. அதுக்கப்புறம் நேராக நான் பூஜை அறைக்கு போனேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க என்னைய பத்தி, நான் இது மாதிரிலாம் நீ கொடுத்தாதான் வந்து நான் உன்னை வந்து நினைப்பேன், இல்லைன்னா உன்னை நினைக்க மாட்டேன், அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறியான்னு சொல்லி இப்படிதான் நான் பேசினேன். அதுக்கப்புறம் அடுத்த பூஜையும் நான் அன்னைக்கு சாயங்காலம் விளக்கேற்றி பண்ணேன். அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடி என் தலையில வந்து இறங்குச்சு. வேலை தான் போயிடுச்சு, சரி இதுவாது கிடைச்சதுன்னு சொல்லி ஒரு சந்தோஷமா நானும் என் கணவர் இருந்தோம். அதுலேயும் எங்களுக்கு வந்து ஒரு சங்கடத்தை கொடுத்தாரு மீன்ஸ் அவர் கொடுக்கல, எங்க கர்மா தான். அதுவும் வந்து நான் ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம். இப்பவும் நினைச்சாலும் எனக்கு கண் கலங்கும். அது என்னன்னு அடுத்த வீடியோல சொல்றேன். ஆனா எந்த சோதனையிலையும் உன்னைய வணங்குறத நான் விடமாட்டேன்னு சொல்லி விடாப்பிடியா முருகனை இன்னமும் நான் வணங்கிட்டு இருக்கேன். இந்த வேலை போனதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு கஷ்டம் நஷ்டம் ஏதாவது வந்திருந்துச்சுன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா கடவுள் எது செஞ்சாலும் அது நல்லதுக்கு தான் இருக்கும்னு நான் நம்புறேன். நான் செஞ்ச வேலையும் சரி, நான் பண்ற பூஜையும் சரி, நான் நடத்துற குடும்பமும் சரி, எதுவுமே வந்து நான் முழுமையா செய்வேன். எந்த வேலை என்கிட்ட கொடுத்தாலும் முழுமையா செய்வேன். எனக்கு ஒரு வேளை ரெஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக அவர் கொடுத்துருக்காரோ அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா இப்பவும் என் கணவருக்கு உறுதுணையா நான் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதுல அவருக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம்தான். எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சோதனை வந்தாலும் நான் வந்து கடவுளை வணங்குறத விடமாட்டேன். அது நான் கடவுள்கிட்டயே சொல்லிட்டேன். நீ என்னதான் கஷ்டம் கொடு, நான் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு எனக்கான தைரியத்தை நீ கொடுப்ப, அது எனக்கு தெரியும்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அந்த வேலை போனதுக்கப்புறம் சில பேரோட உண்மை முகங்களும் சில துரோகிகளை பற்றியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வேலை செஞ்ச இடத்துல. அதுக்கப்புறம் வந்து நம்ம உடஞ்சி போகும்போது யாரெல்லாம் நம்ம கூட இருப்பாங்க அப்படிங்கிறதையும் எனக்கு முருகன் வந்து உணர்த்திட்டாரு. அவங்கள எக்காரணத்தை கொண்டும் நான் வந்து என் வாழ்க்கையில் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்காக தொடர்ந்து நான் வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். அதில் என் கணவரும், என் அம்மா, என் குழந்தை, என் குடும்பம் எல்லாமே இருக்குது. அதனால வந்து கடவுள் எது செஞ்சாலும் அது எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே ஏத்துக்கணும். அப்படிதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லாம் நன்மைக்கே, அதுதான் நல்லது, ஆல் இஸ் வெல் தான். அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. இந்த வேலை போனாலும் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, இது மூலமா நிறைய எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அது மட்டும் இல்லாம தங்கச்சி கிடைச்சாங்க. தங்கச்சிங்க வந்து என் மேல அக்கா அக்கான்னு ரொம்ப பாசமா இன்ன வரைக்கும் இருக்காங்க. அவங்க குடும்பத்துல ஒருத்தியா என்னை பாக்குறாங்க. அதனால வந்து அந்த சொத்தே எனக்கு போதும். எனக்கு வந்து பணம் காசு சம்பாதிக்கிறத விட நான் நல்ல மனுஷங்க 4 பேர் சம்பாரிச்சிட்டேன் இந்த வேலை மூலமா, அதுவே எனக்கு போதும். எங்க மேடம் எல்லாருமே வந்து இன்னமும் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, அதுவே எனக்கு சந்தோஷம். அதுக்கே நான் முருகனுக்கு நன்றி சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.